தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம விஜய் சார் நடித்து வரும் தளபதி 63 படத்துடைய படப்பிடிப்பு சென்னையில ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படப்பிடிப்புல இன்னைக்கு முதல் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் இணைந்துள்ளதாக ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருக்கு. பெண்கள் கால்பந்து விளையாட்டை மையமாக வச்சு படத்துடைய கதை உருவாக்கப்பட்டுள்ளதால கால்பந்து பயிற்சியாளராக தளபதி விஜய் நடித்து வராரு. AGS என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிட்டும் வராங்க. தீபாவளிக்கு வெளியீடாக திரைக்கு கொண்டு வர AGS நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்களாம். இந்த நிலையில இன்றைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு விஜய் கிளம்பும் போது அவரை பார்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் பின்பக்கம் இருப்பதாக அவருக்கு தகவல் சொல்லப்பட்டது. இதனடுத்து அங்கு சென்ற நம்ம தளபதி இடையில் இருந்த ஒரு சின்ன கால்வாயை தாண்டி ரசிகர்கள் அருகில் சென்று அவர்களுக்கு வணக்கமும் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல ரசிகர்களின் ஆர்வ மிகுதியால அங்கு பாதுகாப்பிற்கு போடப்பட்டிருந்த தடுப்பு திடீரென சரிந்திருக்கு. இதனை பார்த்த நம்ம தளபதி உடனே சற்றும் யோசிக்காம அந்த தடுப்பை பிடித்து ரசிகர்களுக்கு காயம் ஏற்படாம தடுத்திருக்காரா. உடனே அங்கிருந்த மற்றவர்களும் தடுப்பு விழாமல் இருக்க விஜயுடன் சேர்ந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. தனது ரசிகர்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாது அப்படின்ற நல்லெண்ணத்திற்காகவே அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பதுல தவறில்லை அப்படின்னே தோணுதான். இந்த நிலையில நம்ம விஜய் சார் அடுத்ததாக யாருடைய டைரக்ஷன்ல நடிக்க உள்ள அப்படின்ற தகவல் இதுவரைக்கும் அபிஷியலாக வெளியாகல. இதனால யூகங்கள் பல எழுந்திருக்கு. விஜய் சாருடைய அடுத்த படத்தை இயக்கும் ஆர்வத்துல சங்கர் முருகதாஸ், வினோத் பேரரசு ஆகியோர் கதையுடன் காத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இதற்கிடையில தனி ஒருவன் வேலைக்காரன் படங்களை இயக்கிய மோகன்ராஜாவும் விஜய் சாரை வைத்து படம் எடுக்க ஆர்வமாக உள்ளதாகவும் சொல்றாங்க. இந்த நிலையில இதுவரைக்கும் யாரையும் அழைத்து விஜய் சார் கதை கேட்கவே இல்லையாம். எனவே விஜய் சாரின் அடுத்த படத்தை இயக்க போவது யார் என்பது அவருடைய மௌன புன்னகையை போலவே ரொம்பவே புதிராக இருக்கு. சரி, நம்ம அஜித் சாரை பத்தி பார்க்கலாம். அஜித் சார் தமிழ் சினிமாவில உச்சத்துல இருக்கும் ஒரு நடிகர். இவர் நடிப்புல நேர்கொண்ட பார்வை படம் தற்போது தயாராகிட்டு வருது. இந்த நிலையில கடந்த தீபாவளிக்கு சர்காருடன் திரைக்கு வந்த படம் தான் பில்லா பாண்டி. இந்த படம் அஜித் ரசிகர்களிடையும் சம வரவேற்பு பெற்றது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில தான் அஜித் சாரை நடிக்க வைக்க பெரும் முயற்சிகள்லாம் நடந்துதான். ஆனா அஜித் சார் ஹைதராபாத்ல படப்பிடிப்புல இருந்ததால இந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாராம். அடுத்து வரப்போகும் நேர்கொண்ட பார்வை படத்துடைய படப்பிடிப்பும் அதே ஹைதராபாத்ல தான் தற்போது நடந்துட்டு வருது. மேலும் இந்த படத்துடைய பணிகள் தற்போது தீவிரமடைந்து விட்டதாக படக்குழுவே அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் இறுதி வரை தீவிரமாக நடைபெறுமாம். விஜய் சார் தனது ரசிகர்கள் மீது வைத்துள்ள அதீத அன்பு, அதே போல நம்ம தல அஜித்தை பில்லா பாண்டி படத்துல கெஸ்ட் ரோல் பண்ண கூட்டிருக்காங்க. இந்த ரெண்டு தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.